இங்கே ஒரு சிவகார்த்திகேயன் தான், ஒரு விஜய் தான், ஒரு அஜித் தான், ஒரு ரஜினி தான். ஆனால் அந்த நம்பர் ஒன்னை நோக்கி போகிறது தான் இங்கே யாருங்கிறதுக்கான கேள்வியை தவிர்த்து இப்போ அடுத்த விஜய் அப்படின்னா இல்லை உடனே வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்துட்டு விஜய் மாதிரி எல்லாம் பண்ணிட போகிறது கிடையாது. அது தேவையும் இல்லை. இப்போ ரஜினி மாதிரி விஜய் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ரஜினி செஞ்ச பாதியை கூட விஜய் செய்யவே இல்லை. நாம ஏன் விஜய் ரஜினியோட ஒப்பிடுறோம் அப்படின்னா அந்த நம்பர் ஒன் இடத்துல இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னு அந்த வசூல் அந்த ரீதிகள் அதுதான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்துட்டு நம்பர் ஒன்ல இப்போ வந்துட்டு பயணிக்க போறாரு. ஆனால் அதில் மேட்டர் என்ன அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல. இன்னைக்கு தேதியில் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அடுத்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்றதுல வந்துட்டு இங்கே பெரிய வந்துட்டு ஈடுபாடுலாம் நிறைய பேர் கிடையாது. ஆனால் இங்கே எல்லாருமே யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூன்ஸாக தான் இருக்கும். யாரையோ பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிறோம், யாரையோ பார்த்து கற்றுக்குறோம், யார் சொல்றது தான் கேட்குறோம். கடைசியில் யாரையோ பார்த்து இவங்க ஆறாங்களே நம்மள ஆகணும் தான் ஆகிறோம். இங்கே யாரும் வந்துட்டு சுயமாலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் இதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைக் 2K கிட்ஸாக இருக்கலாம், இல்லை 90s கிட்ல கூட நிறைய பேர் அப்படி இருக்கலாம். அவங்களோட மைண்டில் விதைக்கிறார் பார்த்தீங்களா, நான் தான் முதல் சிவகார்த்திகேயன். அது என்ன அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸுடைய பல்ஸை பிடிக்கிறது. அது இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு அது பண்ணவே இல்லை.